வெல்கம் பேக் டு பசிம் ருசிம். இன்றைக்கி பசிம் ருசிமில் ஓட்ஸை பயன்படுத்தி ஒரு அருமையான கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனல் பசிம் ருசிமில் லாஸ்ட் வீக் ஓட்ஸ் பாயசம் ரெசிபி போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு சில ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருக்குது, இது நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் தான் எடுத்துக்க முடியும், டெய்லி வெயிட் லாஸ்க்காக எடுத்துக்கிற மாதிரி லிக்யூட் டயட் ரெசிபி ஓட்ஸில் ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டெய்லி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஓட்ஸ் கஞ்சி எப்படி டேஸ்டியாக செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 1.25 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக சூடு ஏறின உடனே இது மாதிரி சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் ஓட்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். இது கூட காய்கறிகள், ஸ்வீட் கார்ன், மஷ்ரூம் இப்படி ஏதாவது சேர்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தண்ணி சூடு ஏறின உடனே ஓட்ஸு சேர்க்கறதுக்கு முன்னாடி காய்கறிகளையோ மஷ்ரூமையோ சேர்த்து ஒரு 50% வேக வச்சுட்டு, அதாவது ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு இந்த ஓட்ஸை சேர்த்து வேக வச்சுக்கலாம். 1 நிமிஷம் வெந்த பிறகு இது மாதிரி ஒயிட்டாக கொஞ்சம் நுரையா வரும், கொஞ்சம் திக்காகி இருக்கும். அடுத்த 1 நிமிஷத்தில் இந்த மாதிரி ஒயிட் கலர் மாதிரி கொஞ்சம் கிரே கலர் மாதிரி ஆகும். டோட்டலாக 2 மினிட்ஸில் இது குக் ஆகிடும், கஞ்சி ரெடி ஆகிடும். இந்த சமயத்தில் இது கூட உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். காய்கறிகள் அல்லது மஷ்ரூம் சேர்த்து செஞ்சுருந்தீங்கன்னா இது கூட மிளகு தூளும் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் 1 டம்ளர், அதாவது மீடியம் சைஸ் டம்ளர் இருக்கும் இல்லையா நம்ம வீட்டிலலாம், அதால் 1 டம்ளர் வர மாதிரி நான் இன்றைக்கி சொல்லியிருக்கேன். இது ஒரு ஆள் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம், நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். ஓட்ஸ் டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கும் பொழுது வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஓட்ஸுன்றது டெய்லி சாப்பிட்ற அளவுக்கு ஹெல்த்தியான விஷயமா அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கஞ்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.